ஹீரோ. ஸோ ஓகே ரொம்ப அப்படியே லைக் இல்லை சார், இந்த வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ் நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கும்போது ஒரு சரியெல்லாம் இருக்காது. ஐயோ சரியில்லை. இப்போ இவங்க ஹர்ஷத்லாம் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக வந்துட்டு என்ன ஸ்கிரிப்ட் இதான் நல்லா என்ன ஓகே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி ஒரு ஷிஃப்ட் இருக்கும் சார். இதுதான்டா லவ். STR sir, like when he met me recently, when he watched the film and he spoke for a while, he's very keen on doing a romance film, sir. He was like, இல்லைடா அது நான் இதை பண்ணியிருந்தேன்னா நான் அது வேறு ஒரு ஸ்பேஸில் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு he was telling. I learned it from Gautam sir only. ஒரு ஆக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி திரும்புங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கன்றதையே சொல்ல மாட்டார் சார். he'll give the lines to them. இது ஒரு இதான் ஸ்கிரிப்ட், இதான் லைன்ஸு, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பேசுங்க, இந்த லைன்ஸ் வேணாலும் மாற்றிக்கோங்க. பட் எனக்கு செட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிகாஸ் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் ஹி வாண்டட். அவர் வந்து அந்த எக்ஸாக்ட்லிலேருந்து ஒரு 10% இங்கே அங்கே எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டார். அது போயிட்டே இருக்கும், எங்களுக்கு சண்டை நடக்கும், எனக்கு கோவம் வந்துடும் அவன் மேலே. ஃபஸ்ட்டு ஷாட் வந்து டைரக்டர், எடிட்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் லாஸ்ட் பால் மாதிரி அந்த மானிட்டர். I've done like 5 films, like he's done 2 films, he's a debut director. I'll just go do my work and come. I came to a shocker of people with extreme clarity. So Shivathmika, can you audition you again? Very item. What do you mean audition? Like I've done like 5 films and you want to audition me? I'm a veteran. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Hello everyone, welcome to Galatta Plus. Hi sir. So Aaromaley padam director, I'll go with you first and then ladies first. So heroine, hero. ஸோ ஓகே ரொம்ப அப்படியே லைக் இல்லை சார், இந்த வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ் நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கும்போது ஒரு சரியெல்லாம் இருக்காது. ஐயோ சரியில்லை நான். ஸோ பட் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஐ ரியலி லைக் த மூவி பிகாஸ் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரொமான்டிக் ஃபில்ம். அண்ட் இந்த காமாக சொல்கிறதா இல்லை ஒரு ஃபில்ம் வித் ரொமான்ஸ்னு சொல்கிறதா, அது எல்லாமே ஒரு 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 மிக்ஸாக இருக்குது. ஸோ I just want to tell you it's such a good film and you know again box office is not under our control. Yes. But I hope this film does well because that means that in the madri innu konjam padangal varadhukku chance irukku. So all the best. Thank you start so with much. that. Thank you so much. But sir, first of all எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஆப்வியஸ்லி கிஷன் சொன்ன மாதிரி தான், நான் உங்களுடைய ரிவ்யூஸ்க்கு ஒரு பெரிய ஃபேனு. இது வந்துட்டு நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னு சொன்னோன்னே லிட்டரலாக எனக்கு ஒரு ஹெட் மாஸ்டர், நம்மளுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருப்பார்ல சார், அந்த ஹெட் மாஸ்டர் அந்த மார்க் போட்டு ஃபைனலாக ஒரு மார்க் போடுவார்ல சார், எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. லைக் என்ன சொல்ல போகிறேன், டெய்லி நான் அதித்திட்ட கேட்டே இருப்பேன், பார்த்துட்டாரா இன்னைக்கு பார்த்துட்டாரா இல்லை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி when she told me that you really love the film, I felt like there are only few times in like a filmmaking career you feel like okay I've arrived as a filmmaker அப்படின்னு. எனக்கு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் உண்மையிலேயே ஃபீல் ஆச்சு. Thank you so much. And so the credit goes to you because I think இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, புரட்சிகரமான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் படத்தில் ஒரு தமிழ் பேசுகிற ஹீரோயினாக வச்சுருக்கீங்க. இட்ஸ் லைக் ட்ரூலி அ ரெவல்யூஷன் ஆஃப் சார்ட்ஸ். ஸோ இது எப்படி இந்த ஒரு how did you plan? இல்லை சார், we were very specific. We wanted a Tamil speaking girl சார். அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் அந்த எமோஷனை கொண்டு வர முடியாதுன்றது எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது சார். ஸோ அதனால I wanted whoever I was auditioning someone who knows Tamil, who can like speak the language really well sir. ஸோ அந்த விதத்தில் கரெக்டாக சிவாத்மிகா கரெக்டாக ஃபிட்டுன்னு ஆனாங்க. இது ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்கச்சக்க பேர் ஆடிஷன் பண்ணியிருக்கோம் சார். தமிழ், தெலுங்கு, லைக் அக்ராஸ் லைக் பேன் இண்டியன் ஆடிஷன் ஒன்று போச்சு. போனதுக்கு அப்புறம் தான் ஃபைனலி லைக் வி லாக்ட் ஆன் ஹர் அண்ட் ஈவன் டில் ஐ வென்ட் டு ஷூட் சார். நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை ஆக்சுவலி, லைக் யூனோ சிவாத்மிகா பண்ணிடுவாங்களா மாட்டாங்களா. ஏன்னா யூ சீன் த ஃபிலிம், ஒரு சின்னதாக கொஞ்சம் இப்படி போனாலும் அது ரொம்ப நெகட்டிவாக போகக்கூடிய ஒரு கேரக்டர் சார். லைக் ரொம்ப யார் அவள் என்னடா பண்ணிருக்கா அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ இட்ஸ் லைக் ஒன் தின் லைன். அந்த தின் லைனை ரொம்ப அழகாக கிராக் பண்ணி ஒரு இமோஷனை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது சார். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு ஹர். நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது தான். ஆப்வியஸ்லி கிஷன் இஸ் தேர், லைக் ஹீ இஸ் லைக் across, he's already done முதல் நீ முடியும் நீ, and like he's like him and Arshad are like sensations, like YouTubeலையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி. பட் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது எல்லாருமே they'll talk about herன்றது என்னோட தாட் சார். No, and actually எனக்கு அது I definitely think so because
like I've known Kishen for a long time, as in I've seen his work for a long time. We met a bunch of times on the Mari. I've seen his 2-minute reviews and all that. So it's just kind of like ரெண்டு நிமிஷம் கவுண்ட் ஆன் வச்சுலாம் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. So it's like so I've seen that and I know the kind of vibe that he brings. But இவங்களை பற்றி I'll tell you one thing. It's actually it's a கொஞ்சம் shameful thing for me. இவர் சொன்னப்புறம் தான் எனக்கு இவங்க ஆக்சுவலி 2 படங்களில் நடிச்சிருக்காங்க, நான் பார்த்த படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு ஐ சடன்லி ரியலைஸ். பிகாஸ் இன் திஸ் ஃபில்ம் the one thing that I noticed is she's so good and she's like, you know, I actually thought or a fresh face or something like that. You're really fantastic in this film. Thank you so much. This is like because நீங்க சொல்ற மாதிரி இந்த கேரக்டர் வந்து ஒரு very career driven, very like I need to hit this target kind of thing, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து யூஸ்வலாக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு திங். அண்ட் what I loved about the screenplay, which you started and then you continued, is that there are no overnight transformations. அது திடீர்னு வந்து அவங்க ஒரு நாள் இப்படி இருக்காங்க, ஒரு நாள் ஒரு ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு அந்த டொனாலிட்டி இதை பிடிச்சிங்கன்னா அது அப்படியே அந்த மீட்டரில் ஃபுல்லாக போகுது. தட் இஸ் பிரில்லியன்ட். ஐ ரியலி தாட் தட் இஸ் ஸோ குட் பிகாஸ் தட் இஸ் த டஃப் திங்ல. பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு சே நான் இந்த ஆடியன்ஸ்க்காக இது கொடுக்குறேன், அந்த ஆடியன்ஸ்க்காக இது கொடுக்குறேன், இவங்களுக்காக அது பண்ணுறேன், அவங்களுக்காக அது பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணாமல் அந்த ஆக்சுவலாக ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் வேர்ட், அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது சார்? அந்த தைரியம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஒரு ஐடியாவை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் சார். லைக் இந்த படத்தோட ஐடியா இதுதான் லைக் அப்படின்னு சொல்லிட்டு when Kishen came and like because there was another film that I had written, I wanted that to be my first film, பட் ரொம்ப டைம் ஆச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years I was pitching that script, sir. Okay. And it's also a romance film, so but I was not able to mount it for like some reason or the other. அப்போ தான் கிஷன் நானும் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே I grabbed on to that idea, sir. எனக்கு அந்த ஐடியாவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னொன்னே there was an initial phase where like there was like Kishen and there was another writer called Kaushik, so 3 of us sat and wrote together. But I always felt something was missing, sir. Like something ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த ஸ்க்ரீன்ப்ளே ஏதோ மிஸ் ஆகிட்டே இருக்குன்னு. ஸோ there's an editor, the film is edited by this guy called Praveen Antony, sir. எனக்கு என்னன்னா ஐ ஆல்வேஸ் ஃபால் பேக் டு ஹிம். லைக் ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும், ஏதாச்சும் ஒரு வேணும்னா லைக் ஐ டெக்ஸ்ட் ஹிம் லைக் இது ஒர்க் ஆகுதா. பிகாஸ் ஒரு எடிட்டர்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. பிகாஸ் ஒரு கதையோட ஓட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க சார், ஒரு மூட் த்ரூ ஓட்டாக மெயின்டைன். அதாவது அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் கிரெடிட்ஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ஸ்கிரிப்ட்லேருந்து ஆரம்பித்து என்கிட்ட இந்த இதில் இவ்வளோ போதும், இந்த ஷார்ட்டில் இவ்வளோ போதும், இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு throughout he was just guiding me through that process. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. in case if he was not there, because the film was fully written as a rom-com where comedy took a front seat through the film. If you see the version that me, Kishen, Kaushik, we all wrote, comedy took the front seat through the whole film. He came in and he told me one thing saying ஒரு emotion editor Praveen, he came and told me saying Sarang ஒரு படத்தில் இமோஷன் ஒர்க் ஆகணும், ஒரு இமோஷன் ஒர்க் ஆனால் தான் காமெடி ஒர்க் ஆகும், படமே ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. இனிஷியலி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டைவ் இன் டு இட், சார். லைக் ஏன் காமெடி நிறைய படங்கள் காமெடி மட்டுமே வச்சு லைக் இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் தென் ஹீ கெப்ட் ஆன் டெல்லிங் மீ, இல்லை நீங்கள் இந்த இமோஷன் மட்டும் நீங்கள் கிராக் பண்ணிங்கன்னா இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் ஹி வாஸ் புஷிங் மீ, சார். எவ்ரி டைம் இல்லை இதுக்கு மேலே ஒன்று பண்ணுங்கள், இதுக்கு மேலே ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் கிரெடிட் கோஸ் டு த எடிட்டர்ஸ். லைக் ஸோ ஐ எம் வெரி ஓப்பன். லைக் இப்போது இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இல்லை இது நான் தான் பண்ணேன் அப்படின்றது இல்லாமல் அவர் உள்ள வந்து, பிகாஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் எனக்கும் அவருக்குமே ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும், சார். இல்லை பிரவீன் இது எப்படி நீங்கள் இல்லை இது இப்படி தான் சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட் கிஷனுக்கும் பிரவீனுக்கும் நடக்கும். அது கிட்டத்தட்ட அதுவே ஒரு முன்னாடி நாள் அடுத்த நாள் ஷூட்னா முன்னாடி நாள் ஒரு 5 o'clock வரைக்கும் போகும், சார். அந்த லைக் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இல்லை இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒன்று அரைவ் ஆனோம், சார். ஸோ மேஜர் கிரெடிட்ஸ் டு ஹிம், சார். லைக் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படம் இப்படி வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஐ திங்க் இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் when the editor is also involved, சார். ஏன்னா he has a bigger picture of it as well. இப்போ நாங்கள் வந்து ஒரு சீன் ஃபோக்கஸ் பண்ணும்போது he has like a wider perspective of படம் எங்கே போகுது, இந்த இமோஷன் ஒன்று கண்டினியூ ஆகுதா, இமீடியட்டாக அடுத்தது என்ன வருதுன்னு that perspective really helped us. Right. But Sarang, just to finish with you, எனக்கு வந்து I feel that as a director, one of the undervalued skills, எல்லாரும் வந்து டேரக்டர்னா இப்படி வச்சுருவாங்கல்ல, லைக் ஓகே ஷார்ட் எப்படி வைக்கிறாரு, கேமரா எப்படி யூஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். பட் அதோட இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஹவு டு யூ டிரெக்ட் யுவர் ஆக்டர்ஸ்.
and I think that you cracked in this so beautifully because there was no performance. Yeah. Your appa amma ivangaloda whatever, like tata katha dramurti, all everything, the I thought you just nailed that. And the clarity, I don't want to say first time filmmaker and all, because you either an instinct irukku illa an instinct illa, so I don't want to distinguish that, but the clarity பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? So I think that majorly came from the school of Gautam sir. I was working with him, like I worked assisted with him for like more than like 3 years. எனக்கு என்னன்னா அந்த clarity வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா, I learned it from Gautam sir only. ஒரு ஆக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படி திரும்புங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கன்றதே சொல்ல மாட்டார் சார். ஹீல் கிவ் த லைன்ஸ் டு தெம். இது ஒரு இதான் ஸ்கிரிப்ட், இதான் லைன்ஸு, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பேசுங்க, இந்த லைன்ஸ் வேணாலும் மாற்றிக்கோங்க, பட் நீங்களாக பேசுங்க, லைக் அந்த கேரக்டரை நீங்கள் என்ன பேசணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் வாஸ் நெவர் லைக் அ டைரெக்ஷன் டு இட். தேர் வாஸ் நெவர் அ டைரெக்ஷன் டு தீஸ் ஆக்டர்ஸ் சேயிங் நீ இந்த இடத்துல நீங்கள் இப்படி திரும்புங்க, இந்த இடத்துல இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபார் மீ இன் திஸ் ஃபிலிம் சார், like I feel they're all trained actors in their own way, sir. Like Kishen has done a lot of, like, you know, with all due respect, in Instagram, like every other day, like, you know, he puts out some video or other, so he exactly found the correct meter for, like, you know, what is needed for the character. Same thing with Shivathmika. So Kishen's more like ஒரு மெத்தடாக, லைக் ஹீல் கெட் இன் டு இட், ஹீல் டுவெல் இன் டு இட். அந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே படித்து பார்த்துட்டு, லைக் அது ஒரு 4-5 days லைக் அந்த உள்வாங்கிட்டு பண்ணுவார். இப்போ இவங்க ஹர்ஷத்லாம் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக வந்துட்டு என்ன ஸ்கிரிப்ட் தான் நல்லா, என்ன ஓகே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி ஒரு ஷிஃப்ட் இருக்கும் சார். அந்த கேமரா முன்னாடி ஷிஃப்ட் இருக்கும், அதை அசால்ட்டாக பண்ணிட்டு ஓகேனா ஓகே ஐம் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவாங்க. இட் வாஸ் வெரி ஈஸி சார். அண்ட் மேஜர்லி அதுவுமே நான் ஏன் கிரெடிட்ஸ் எடுத்துக்க மாட்டேன்னா, ஐ நெவர் டோல் தெம் வாட் டு டூ சார். லைக் ஐ டோன்ட் டெல் தெம் சேயிங் டூ திஸ் ஆக்ஷன், டூ திஸ் அப்படின்றது கிடையாது. எல்லாருக்கிட்டுமே நேச்சுரலாக போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அப்படி ரியாக்ட் பண்ணுங்க. இல்லை, பட் தென் யூ ஆல்சோ ஹேவ் டு நோ வென் யூ டோன்ட் வாண்ட் வாட் யூர் டூயிங். எக்ஸாக்ட்லி அந்த கிளாரிட்டி தான் நான் சொல்கிறேன். அது லைக் பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் அ வே ஆஃப் இன்டர்பிரட்டிங் அ கேரக்டர். அண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்களை பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஐவ் சீன் யூ இன் சச் ரோல் பிஃபோர் தட் முதல்ல முடியும். ஸோ ஐம் லைக் ஓகே, அந்த ஜோனில் இருக்குமா, லைக் கைண்ட் ஆஃப், பிகாஸ் ஒன்ஸ் யூ சி அன் ஆக்டர் அந்த மாதிரி ஒரு, பட் நோ you're different here. And with you also it's like it's such a tough role to play because நீங்கள் அவர் சொன்ன மாதிரி you don't want to be unlikable, but at the same time you have certain boundaries, you have certain rules. In a way, do you think இது உங்கள் முதல் படம் மாதிரி? In many ways, sir, because I've never said this to the team. I've been working for 6 years now. In ella padamume I feel okay, this film is going to do something for me. But I think na Aaromaley nadikkum poludhe it was a great challenge for me. ஏன்னா நீங்கள் அவர் ரொம்ப டவுன் ப்ளே பண்ணுறாரு ஹிஸ் கிளாரிட்டியை, பட் எனக்கு செட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிகாஸ் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் ஹி வாண்டட். அவர் வந்து அந்த எக்ஸாக்ட்லிலேருந்து ஒரு 10% இங்கே அங்கே எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டார். அது போயிட்டே இருக்கும், எங்களுக்கு சண்டை நடக்கும், எனக்கு கோவம் வந்துடும் அவர் மேலே நான் பேச மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஐ ஓகே வித் டேக், இஃப் யூர் ஓகே ஐம் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா ஹீல் புஷ் மீ டு தட் ஸ்பேஸ் டு ப்ளே அஞ்சலி ரைட். ஸோ எனக்கு ஐ ஆக்சுவலி டோன்ட் டேக் எனி கிரெடிட் சார். ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு இவங்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்காங்கன்னு போய் சொல்லிட்டு வந்தேன் சாரங்கிட்ட. எனக்கே பிடிக்கல, யாருக்கு பிடிக்க போகிறாங்க சாரங்கன்னு. ஸோ அவர் புஷ் பண்ணது தான் சார் அந்த பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எனக்கு சீரியஸாக இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் இருக்குது சார். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐ எம் நாட் ட்ரைங் டு ஸ்வீட் டாக் யூ, பட் ஐ ஃபைனலி ஃபீல் சீன் நவ் தட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ. ஐ எம் நாட் சேயிங் இட் லைக் ஐ எம் ஹியர் ஸோ ஐ வில் சே சம்திங் நைஸ் டு யூ, பட் I think I'm finally getting recognition that I waited for. தெரியல 7th ரிலீஸ் ஆன பிறகு என்ன ஆகும்னு, பட் இப்போவுமே எனக்கு தேங்க்யூ சார். ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐம் வெரி கிரேட்ஃபுல் எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு, சாரங்க்கு, கிஷனுக்கு, பிகாஸ் தே புஷிங் திஸ் ஃபிலிம் இன் அ வே வேர் இட் இஸ் கெட்டிங் தட் அட்டென்ஷன். ஒரு நல்ல படம் தே டேக்கிங் இட் டு த பீப்புள் இன் த ரைட் வே. And I feel very grateful. I don't know how else to put it out there. First or 2-3 days, sir, she knew I was not okay with her, sir. She clearly knew. Actually, I was also not okay with him. She clearly knew I was not okay with her. Something was missing. ஏதோ ஒன்று கிராக் பண்ணலையவங்க அப்படின்னு சொல்லிட்டு, and she knew it and she never told me. நான் வந்துட்டு லைக் என்னுடைய டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆர் லைக் மை எடிட்டர், மியூசிக் டைரக்டர், my editor, music director, both of them were like okay தான் பார்க்கலாம், லைக் எப்படின்னு தெரியல அப்படின்னு. And she knew it. She didn't bring that topic at all and she was just performing இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு. Only in the last schedule
The first few days you didn't like me at all, no. இல்லை சார் அவங்க ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் ஒரு சீன் இருக்கும் சார், அந்த சீன் தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடிக்கும் போதெல்லாம் வி டோன்ட் லைக் சாரங் பாப்பாரு மானிட்டர் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து டைரக்டர், எடிட்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் லாஸ்ட் பால் மாதிரி அந்த மானிட்டர் முன்னாடி உட்காந்து ரைட்டர்ஸ் எவ்ரிபடி ஒரு ஃபுல் அட்டெண்டன்ஸ் சார் அந்த இடத்துல. யூ ஆர் ஜஸ்ட் சீயிங் ஓகே எப்படியாச்சும் ஒர்க் அவுட் ஆயிருமா இல்லையான்னு. பட் தென் அது என்னன்னா ஐம் ஷூர் யூ வில் அக்செப்ட் இட் சார். என்னன்னா ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 பேருமே ஒர்க் ஆகணும் அந்த படத்துல. அது ஒர்க் ஆனாதான் படம் ஒர்க் ஆகும். இன்கேஸ் ஒருத்தங்க ஒர்க் ஆகி இன்னொருத்தங்க இங்க ஒர்க் ஆகினாலுமே படம் ஒர்க் ஆகுது. So that's why I took almost a break for 2 months from shoot, because I wanted to lock heroine like who fits into that character and then go to shoot. So நீங்க இவரை வச்சு ஆரம்பிச்சீங்களா? ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல் போர்ஷன் முடிச்சிட்டோம் சார். Okay. அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் அண்ட் சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சிட்டு we had already auditioned and locked another girl sir, but unfortunately due to some dates issues and there was another team like who wanted a dates and all, so we're not able to pursue with her. And that's when like you know there was like a gap of like 2 months happened in the like shoot. So we're not able to like நானும் ஒருத்தங்களையும் டெய்லி ஒருத்தங்களை மீட் பண்ணுறேன், லைக் கன்வின்ஸ் ஆகலை அப்படின்னோடனே தான் ஃபைனலாக எங்கள் ப்ரொடியூசர் வந்துட்டு டேய் நீ ஷூட் போடுறா கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே ஐ வாஸ் லைக் சரி ஓகே வில் லாக்கர் அண்ட் வில் கோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 days அது அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் when we saw the rushes in the edit and like when we saw one scene, the conference room scene which I think you've seen already, அந்த சீன் பார்த்தோன்னே ஓகே இவங்க பக்கா seen the film. Clearly I've seen the conference room scene. It's not possible to just see till there, omit the conference room scene and then see the rest of the film. Sir, I had the toughest time doing that scene. I really wish you didn't skip that. Illa, I just wanted to say that when I came, na oru confidence la vande sir. I have done like 5 films, like he's done 2 films. He's a debut director. I'll just go do my work and come. I came to a shocker of people with extreme clarity. எனக்கு எந்த ஈஸி அவுட்டு இல்லை, எனக்கு எந்த சீட் கோடு இல்லை. என்ன ஆக்சுவலி தே வர் பேசிக்லி ஜஸ்ட் லைக் இப்படி தான் சார் ஃபர்ஸ்ட் டே. இது மானிட்டர், அது நான் சார். அங்கே நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 5 பேர் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஐயோ ஐ குட் சி தே டிடன்ட் லைக் மீ அண்ட் ஐ குட் சி ஐ அம் நாட் கிராக்கிங் வாட் தே வாண்ட். பட் அது ஒரு ஸ்பேஸ்ல என்ன சொல்றது, யூ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட ஆடிஷனுக்காக கால் பண்ணி சார் இந்த கதை இங்க வேண்டாம் சார். ஃபர்ஸ்ட் பேசினேன், ஹாய் Shivathmika, this is Sarang, we're making a film, can you come and like you know can you narrate the film to me? We narrated the film to her. narrate பண்ணிட்டு ஒரு 2 days கழிச்சு I'm calling her. So Shivathmika, like I heard you like the film, like you know I got to know from your manager like the film. So Shivathmika, can you audition you அப்படின்னு. Very item. What do you mean audition? Like I've done like 5 films and you want to audition me? I'm a veteran. அப்படின்னோடனே இல்லை நான் அதை என்ன பண்ணிட்டேன், ஆடிஷன் நாட் ஆடிஷன், ஸ்க்ரீன் டெஸ்ட். லுக் டெஸ்ட், ஸ்க்ரீன் டெஸ்ட். when I came he auditioned me sir. லுக் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோடனே ஓ லுக் டெஸ்ட், I'm okay with the look test. In my See, you defense, almost might have missed it. no seriously sir, it was the worst thing I did in my life and I love how he remembers it and மறக்காம எல்லா இன்டர்வியூலயும் சொல்றாரு அவரு. So thank you Sarang. நீங்க மறக்க கூடாது. நீ பண்ண அந்த ஒரு தப்பு நான் லைஃப் லாங் சொல்றேன். இல்ல சார், அப்போ ஒரு ஃபேஸ்ல இருந்தேன் சார். ஒரு 4-5 பெரிய படத்துக்கு ஆடிஷன் பண்ணி எனக்கு பேராகிராஃபா நல்லா நடிச்சிங்கன்னு மெசேஜ் வந்து அப்புறமா ஐ காட் ரிஜெக்டட். ஏன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸில் இருந்தேன் நான். இனிமேல் நான் வேணும்னு நான் வேணும்னு வந்த படம் தான் நான் பண்ணுறேன். ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஃபேஸில் இருந்தேன். ஐம் ஆக்சுவலி வெரி கிரேட்ஃபுல் தட் சாரங் வந்துட்டு இவ யார் லூஸு மாதிரி கற்றுட்டு இருக்கான்னு ஃபோனை வைக்காம லுக் டெஸ்ட் யூ கம்னு சொல்லிட்டு வந்த பிறகு we are just doing this scene and I looked at him and I said okay எனக்கு தெரியும் நீங்கள் இதுதான் பண்ணுவீங்கன்னு. பட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் கிஷன். நான் வந்தது ஃபுல் கான்ஃபிடென்ஸோட சார். இன்னும் ஆடிஷன் நம்ம சூப்பராக பண்ணிட்டு போகலான்னு. இவர் தான் சார் பக்கத்தில் உட்காந்து லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்ஷன் சொன்னோடனே அவர் லைன் கொடுத்தா சார் நான் ஃபுல்லாக மறந்துட்டேன். ஆடிஷன்லேயே he was performing so well. Until then I was not aware of the talent that Kishen Das is. அங்கேயே I realized okay இல்லை you're in a space where you have to prove your mettle and get the job. But shoot showed me that அவங்க எந்த ஒரு be it Sarang, Gautam, Kishen, like everybody, they knew what they wanted and it was my job to do it right. Yeah. Actually Kishen, one thing that going from what இவங்க சொன்னதை வச்சு see நார்மலாக வந்து when you say
good acting la. It's like, oh, you throw your lines, you major or அழற சீனோ, இந்த சீனோ, ரொமான்டிக் சீனோ, சிரிக்கிற சீனோ, ஆனால் இங்கே எல்லாமே மெஷர்டாக இருக்குல்ல. ஸோ அது ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். ஸோ ஹவு டிஃப்ரெண்ட் வாஸ் இட் ஆர் ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் ஃபார் யூ? பிகாஸ் you've been performing in some way or the other for a long time. Even if it's in front of a video camera, in movies, 2-minute reviews, which I will never forget. So some level of performance ஏதா நடந்துட்டே இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து ஒரு இது ஃபிக்ஸ் ஆகிடும்ல, லைக் as in ஒரு ஜோன் ஃபிக்ஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த பட் in this film you are not in that zone. And was that again Sarang, or was it also something that you said நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அந்த மாதிரி? மோஸ்ட்டாக சாரங் தான் சார். ஸோ ஆன் சோஷியல் மீடியா இட்ஸ் ஆல்வேஸ் லிட்டில் இதில் சார் ஹையர் ஒரு மீட்டரில் இருக்கும், வேர் லவுடர் அஸ் ஆக்டர்ஸ். எனக்கு தர்புகா சேஞ்ச் தட் ஃபார் மீ பிகாஸ் ஹீ பிலீவ் தட் எவ்ரிதிங் ஹஸ் டு பி சட்டில். இங்கே வரும்போது ஐ ஹேட் அ பிகர் சேலஞ்ச் பிகாஸ் சாரங் செட் யூ கான்ட் பர்ஃபார்ம் லைக் யூ டிட் இன் த ப்ரீவியஸ் ஃபிலிம். ஸோ தட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ. ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஐ கேன் ஜஸ்ட் டூ த சேம் திங். பட் ஹீ கீப் காலிங் மீ அண்ட் சேயிங் இல்லை நீ அந்த படத்தில் பண்ண மாதிரி இருக்குது, ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ஒரு விஷயம் நாங்கள் 2 பேரும் சொல்ல சார் இஸ் தட் he did a lot of mock shoots. ஸோ எங்கள் படம் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஹாட்ஸ்டாரில் ஹெச்டி கொடுத்தீங்கன்னா நம்ம படம் வரும் சார், 1080p கொடுத்தா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண படம் வரும், அதுக்கப்புறம் டிஎஸ்எல்ஆரில் ரெக்கார்ட் பண்ண படம் வரும், டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் ஃபுல் படம் இருக்குது சார். ஸோ தட் only helped me. If Shivathmika saying that auditionல worked is because அதே ஆடிஷன் நான் ஒரு 100 வாட்டி பண்ணியிருப்பேன், ஒரு 200 வாட்டி பண்ணியிருப்பேன். ஸோ இட் கைண்ட் ஆஃப் நீங்கள் எழுப்பி விட்டு பண்ண சொன்னால் கூட I will do it sir, and the credit goes entirely to Sarang. He set boundaries for my character saying this is the maximum you can go and this is your meter. நீ இதுக்கு மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது. Every loud emotion, I have a friend with me who feels that in a louder meter than I do, but for me it's very internal. So அந்த மாதிரி தான் ஒரு boundary set பண்ணேன். And I just want to add that he knew how much my character will smile or not smile. அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வச்சிருந்தாரு. அது ரொம்ப மெஷர்டாக பண்ண சொன்னேன் சார். லைக் அந்த ஸ்மைல் ரொம்ப ஸ்மைல் பண்ணாதீங்க, ரொம்ப அவுட்வேர்டாக இருக்க வேண்டாம். லைக் கொஞ்ச நேரத்துக்கு லைக் அந்த படத்தில் நீங்கள் ஸ்மைல் பண்ணி ஒரு டீத்தெல்லாம் காமிச்சு நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்கன்னா ஈஸி டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி அது ஆயிரும். அது வேண்டாம், மெஷர்டாக பண்ணுங்கள். லைக் ஒரு ஸ்மைலும் சின்ன ஸ்மர்க் மட்டும் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். கிஷன் அண்ட் ஆல் வாஸ் வெரி ஈஸி சார். லைக் அவர் ஆக்சுவலாக ரொம்ப தன்னடக்கத்தோடு பேசுகிறாரு, பட் ஆனால் டெஃபினட்டாக அது கிடையாது. நேச்சுரலாக வந்துட்டு என்னென்ன பண்ணோம். மாக் ஷூட்ஸ் ஐ திங்க் வாஸ் அ மேஜர் ப்ளஸ் ஃபார் அஸ் சார். என்னென்னா the whole team got together because of those mock shoots sir. Because like DOP Gautam, that's his debut film as well, but will not feel like it. And like an art director, editor, like music director, all of us came together with those mock shoots sir. So a scene we'll shoot, we have a group, we'll send it across in that group. ஒரு suggestions, ஒரு comment like இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு திரும்ப அந்த சீனை மாக் ஷூட் பண்ணுவோம். திரும்ப மாக் ஷூட் பண்ணிட்டு ஸோ when we go to shoot, we all had that clarity saying இந்த மெஷர்மெண்ட்ல இந்த இது பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேமரா இந்த ஆங்கிள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லெவல்ல கூட டிசைட். And we did the mock shoots in the office itself sir. Like our production office itself, we shot the entire film like as a mock shoot and we kept it sir. And in today's date I'm sure it's very like it's not that big of a thing sir. I think every filmmaker can afford to shoot or like do a mock shoot when it comes to like drama or like a romance film, just to understand okay ellarme in place irukka, ellame in place irukku, so that we don't get any surprises at the shoot sir. I think can is right, but அவங்க பண்றாங்களா இல்லையாங்கிறது is the operative thing, because I think I have seen at least a couple of sets where people come in and then discover issues with either the acting or the whatever it is. So I think that is also தன்னடக்கம்னு அவரை சொன்னீங்கல்ல, you are also doing that kind of a thing. He's doing it a lot sir actually. Sir I think the most important, taking any credit him so sorry. most important the environment you create sir. மற்ற படங்கள்ல டேட்னா ஹீரோ அந்த டேட்டுக்கு தான் வருவாங்க, டேட் முடிச்சோடனே போயிடுவாங்க. Here is an environment where everyone was welcome. Like I would, if to do that mock shoot, we'll not have to come out of our schedule. Right. Sarang will have to call. For DOP, Gautam shot every mock shoot, whether it's a phone or a DSLR, Gautam shot the entire thing. Sidhu composed music for it, whether it was shot on a phone or whether it was shot on a DSLR. So he created that environment where all of us felt at home. So we wanted this film to work more than anything else. I think that is the differentiating factor. I'm sorry, I'm going to add one more thing. So he also எல்லாரையும் பேச விடுற ஒரு செட் சார். யூஸ்வலாக ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கும் பொழுது நிறைய நம்ம இன்புட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஒரு ஆக்டராக போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்துடுவோம். எனக்கு all the films I've done, I've been lucky, but சாரங்கோட என்னென்னா he's very open to other people's ideas. அவர் வந்து இதுதான் நான் எடுக்க போகிறேன், இவ்வளோதான், நீங்கள் யாருமே பேசாதீங்க, இதுதான் பண்ணுங்கள், அந்த என்வாயன்மெண்ட்டே கிடையாது.
இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஒப்பீனியன்ஸ். இது இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் சாரங், இப்படி பண்ணால் எப்படி, ஒரு டிஸ்கஷனுக்கு ஓப்பனாக இருப்பார். ஐ திங்க் தட் இஸ் வாட் மேட் அஸ் ஆல் பெர்ஃபார்ம் அ சர்டன் வே அண்ட் கிரியேட்டட் த ப்ராடக்ட் தட் வி ஹேவ் டுடே. அவர் வந்துட்டு உன்னை பார்த்தா அப்படி தெரியலையடா அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் லைக் இது வந்து எல்லாருமே வந்து டவுட் ப்ளே பண்ணுறீங்களா, எனக்கு அது படம் மாதிரி. ஸோ எனக்கு யார் எந்த கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் டெல் மீ, எஸ் இப்போ ஒரு புது மாதிரி தமிழ் படங்கள் வருது. இப்போ இந்த ஹீரோ டிபெண்டன்சி குறைஞ்சிட்டே வருது. ஹீரோ டிபெண்டன்சி மீனிங் லைக் த ஃபில்ம் ஹேஸ் டு ஹேவ் அ பிக் ஹீரோ, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அ திங். பட் ஆனாலும் வந்து when we look at the films that are succeedingல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபிலிம்ஸ் மேபி 1 or 2 per year அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த 1 or 2 per year நம்பி தான் மற்றவங்கெல்லாம் வராங்க. சரி, இந்த சின்ன படம் ஜெயிச்சிருக்கு, அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அ திங். ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு மார்க்கெட்? மேக் கூட பண்ணிடலாம். ஒரு ப்ரொடியூசர் அவங்க இதை விஷனை நம்புறாரு, இந்த காஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பட் அந்த மேக்கிங் முடிச்சுட்டு யூ ஃபினிஷ்ட் வித் த ஃபிலிம். ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு convince people to distribute it or watch it? So basically when we had it as an idea itself, no sir, like இது ஒரு ஐடியாவாக இருக்கும்போதே I'm sure you know Aditi. Like Aditi வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் சார். அந்த ஒரு ஐடியா ஸ்டேஜஸ்லேருந்தே so Vinod sir was not our first producer. Like she took us to Netflix, like அங்கே நரேட் பண்ணுங்க, like so she took us to different people for narrations. And like when Vinod sir, like the producer, heard it, he really liked it, sir. So major credits goes to Aditi from that idea stages itself. And when it comes to marketing also, she took complete control of it, sir. It's very difficult, like from a producer's point of view, like so because Vinod sir keeps telling na ivlo potirken but ana promotions ku ivlo podnu, எனக்கு வந்துட்டு தியேட்டருக்கெல்லாம் எப்படி என்ன ஒரு சின்ன படம், லைக் bunch of new guys, like இது எப்படி பண்ணணும்னு எனக்கே தெரியல. So he's an experienced guy too, like he has produced like multiple films, he has produced Mark Antony, all this. So avarkume and the market எனக்கு இந்த படம் என்ன பண்ணுன்றது I am also like looking forward to it. But every time Vinod sir doubts the plan or the promotion, Aditi steps in, sir. She tells saying இத பண்ணலாம், இது work out ஆகும், sure இது work out ஆகும். Luckily for me, sir, like this film has made a sound right now, like as we are talking, it's made a sound across social media and all this, with all due respect to Harshad and Kishen, sir. Like Harshad, they call him the digital superstar. Like அந்த மாதிரி ஒரு நேம் தான் அவருக்கு இருக்கே. Like so most of the places we go to, most of the like நம்ம ஹர்ஷத் இல்லாமல் ஒரு இந்த கண்டென்ட்டே சார் நீங்கள் போடுறீங்கல்ல, போட்டிங்கன்னா கீழே ஒரு 200 கமெண்ட் வரும் சார். வேர் இஸ் ஹர்ஷத், வேர் இஸ் ஹர்ஷத் சொல்லிட்டுங்க. Harshad Gandhi is not feeling well. So that you don't blame me. So Harshad is not feeling well. He wanted to really make it for the interview as much as we were all excited also, but he was not able to make it, sir. So அதனால எனக்கு இந்த ஒரு நம்ம படத்தோட லுக்கை ஸ்டார்டிங்லேருந்தே செட் பண்ணிட்டு வரோம் சார். ஒரு வி டிட் அ ப்ரோமோ, டைட்டில் ரிவீல் ப்ரோமோ. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க ஆரோமலைன்றது ஒரு மலையாள வார்த்தை, அது எப்படி தமிழில் புரியும், மக்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு Harshad and all insisted saying we change the title to Kadalan. லைக் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸோ ஒரு 2-3 சஜஷன்லாம் கொடுத்தாப்புல நான் வந்துட்டு இல்லை இந்த டைட்டில் தான் வேணும், இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது தென் தட்ஸ் வென் ஐ ஃபிக்ஸிங் இல்லை ஆரோமலை தான் டைட்டில், ஆரோமலை டைட்டிலுக்கு ஒரு டைட்டில் ப்ரோமோ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் சீன் இட் சார். Like I'll send it across to you. So that became a viral hit, sir. Like lot of people got back to me and told me ரொம்ப யூனிக்காக இருக்குது ஒரு ப்ரோமோ வீடியோனா ஜென்ரலாக இல்லாமல் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ வை இட்ஸ் ஸோ ஃபேமஸ் இஸ் பிகாஸ் ஆரோமலையில் இட்ஸ் அ ஸ்வேர் வேர்ட். லைக் ஆரை தூக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாக்கி இருக்கிற வார்த்தை வந்துட்டு ஒரு கெட்ட வார்த்தை, தமிழில் இருக்கிற ஒரு கெட்ட வார்த்தை. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தோம் சார். லைக் அதை நகர்த்திட்டு பார்த்தா ஆரோமலை அப்படின்னு வரும். ஸோ இன்ஸ்டன்ட்லி பீப்புள் நியூ ஓகே இதுதான் படத்தோட டைட்டில், ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு சார், ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வி ரிலீஸ் த டீசர் சார். அந்த டீசருமே காட் வெரி குட் ரிசெப்ஷன் அமௌங் த யங்ஸ்டர்ஸ் மேஜர்லி பிகாஸ் ஆல் ஆஃப் தம் காட் பேக் டு மீ சேயிங் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. லைக் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஸ்பேஸில் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் பாய் டு மேன்லாம் நாங்கள் கடைசியாக ஒரு பிரேமம் பார்த்தோம், ஒரு வாரணமாயிரம் பார்த்தோம், எங்களுக்கு அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் ரீசென்ட்லி வி ரிலீஸ் த ட்ரெய்லர். வி காட் பேக் டு தட் ஹோல் ஐடியா ஆஃப் லைக் ஓகே ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ட்ரெய்லர் ஒன்று பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித் திஸ் ஃபிலிம் மார்க்கெட்டிங் ஐ ஃபீல் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் த ஃபிலிம்ன்றது எனக்கு ஒரு தாட்டாக இருக்குது சார். பிகாஸ் நாங்கள் போகிற இடம் லைக் வர ரிசப்ஷன் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாம் டிக்கெட்ஸாக கன்வெர்ட் ஆகுமா, இதெல்லாம் மக்கள் போய் பார்ப்பாங்களான்றது ஐ எம் ரியலி ஹோப்பிங் தே வில். ஆப்வியஸ்லி த வேர்ட் ஆஃப் மவுத் யூ ஹேவ் லைக் ஸ்போக்கன் வெரி குட் அபவுட் த ஃபிலிம். லைக் நான் அதித்தி சொல்லிட்டு இருந்தாங்க ட்வீட் பெருசாக பண்ண மாட்டார் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, லைக் ஒரு படம் நல்லா இருக்குன்னு.
ஸோ பரத்வாஜ் இஸ் டன் இட். ஸோ அதுவே ஒரு பஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ரவுண்ட் அபவுட்டாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார் படத்தை பொறுத்த வரைக்கும். No, and I think it's also like when you see, like as a critic you, or as a film reviewer, film lover, whatever it is, you see a range of films la. But இந்த ஒரு zone வந்து ஒரு தமிழ் சினிமாவில் அவ்வளோ வருது இல்லை. That is ஒரு respectable love story. When I say that, I mean that இது வந்து லவ் ஸ்டோரியாக இருக்குது, பட் இட்ஸ் நாட் நெசசரிலி தேர் லவ் ஸ்டோரி. அது ஏதோ ஒன்று நடக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட் ஆப்வியஸ்லி, பட் அதை அதை பற்றி பேசுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் இட்ஸ் தெர் இஸ் ரொமான்ஸ், தெர் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் diversions to this romance, certain issues are there, பட் ஆனால் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் வந்து லைக் ஓகே இவர் கேரக்டர் வந்து ஜாலியாக ஒரு இது பண்ணுற கேரக்டர், பட் ரொம்பவும் வந்து லைக் அப்படியே லைக் ஐம் ஜஸ்ட் ஹேவிங் ஃபன் அந்த மாதிரி இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு தான் ஹர்ஷத் இருக்கார் ஒரு மாதிரி ஒரு ஃபாயில் மாதிரி. ஸோ ஐ திங்க் த வே யூ டேக்கன் திஸ் மூவி, it's so young and nice and fresh and fun, but it's not like crazy fun also, like as in ஒரே ha அப்படி சிரிச்சுட்டு பண்ற படமும் இல்லை. ஸோ ஐ திங்க் த ஜோன் யூ கேப்சர்ட் இஸ் ஸோ ரேர். அதனால தான் அந்த ஜோனில் ஒரு படம் வருதே ரேர். அதுவும் அந்த படம் when it turns out to be a good film, it's like that is கன்சிஸ்டண்ட்டாக லைக் உங்கள் டெசிஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸாக இருக்கட்டும், லைக் as in the characters, அது எல்லாமே வந்து லைக் when it kind of locks in, it feels so good. That's why like it's not like I don't want to say never before அந்த மாதிரிலாம், I don't want to say anything like that, but it's a really good film. And to kind of get to this zone, I think everybody has to be in sync and be in the same place. இல்லைனா ஒரு இந்த மாதிரி ஒரு படம் வருது இது as somebody who's trying to crack it in the movies after a while, even though people know you, and உங்களுக்கும் சரி நீங்கள் ஒரு 5 படம் பண்ணியிருக்கீங்க, அந்த திமிரில் இருந்தீங்க. I'm just kidding. But how difficult is it to இப்போ வந்து ஒரு kind of position yourself as like okay, why don't you consider me for this film னு போயிட்டு, how for both of you, how difficult is it? Do you want to start? Yeah, sir, எனக்கு it's very confusing, sir. ஏன்னா you don't like, the biggest problem I have is I feel like there is a certain path that people have laid saying after this you have to do this. இது பண்ணிட்டீங்களா next ஆக்ஷன் பண்ணா உங்க மார்க்கெட் போகும். நார்த் இந்தியால ஃபைட் வச்சா பயங்கரமா போகும், 4 பாட்டு வைக்கணும். நார்த் இந்தியால ஃபைட் வச்சாவா? ஆமா சார், ஃபைட் வச்சா நார்த் இந்தியா ரைட்ஸ் ஈஸியா போய்டும். அந்த மாதிரி பிஹார்ல ஒரு ஃபைட் பண்ணா அந்த மாதிரி இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு செட் பேட்டர்ன் ஒன்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். அது இன்னைக்கு வயபிளா இல்லையான்னு தெரியல, ஒர்க் ஆதா இல்லையான்னு தெரியல. இட்ஸ் நாட் வர்க்கிங். I don't think so as well, sir. So எனக்கு இப்போ என் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, then when I trust the script, I feel like, do I trust the person making it or do I trust the content? Because both are important. Sometimes I trust the person, I don't trust the material. So I think some people prep you to that point where you can get one success, but no one preps you for what you have to do after that. So now how I look at this, sir, is the reason I want to make films is because I loved watching films. So I want to keep the actor in me aside and keep the audience in me a little bit more active. So if I enjoy a film, that means people might enjoy a film. அதை வச்சுக்கிட்டு போகலான்னு தான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். If that leads me to a bigger market, great. If it doesn't, I'd be happy making films like this for the rest of my life. So இல்ல, but what I'm saying is you're keeping the actor aside and you as an audience சொல்றீங்கல்ல, now you were part of the writing, so you've traveled with Aaromaley for a very long time. ஒரு எக்ஸாஷன் மாதிரி வரலையா? லைக் அஸ் இன் அந்த அதே படத்தை பார்த்து ரைட்டிங்லையும் பார்த்து, மேக்கிங்லையும் பார்த்து, டெஸ்ட் ஷூட்லையும் பார்த்துட்டு, அப்புறம் ஆக்சுவல் ஷூட்லையும் பார்த்து, அப்புறம் எடிட்லையும் பார்த்துட்டு, டிட் அட் எனி பாயிண்ட் டிட் யூ ஃபீல் தட் ஐ டோன்ட் நோ எனிமோர், ஐம் ஜஸ்ட் சீயிங் பிக்சல்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததா? இல்லை சார், ஆக்சுவலாக ஐ வாஸ் வெரி keen on being a part of the process throughout. Only the post-production mattu I left it to Sarang saying I know nothing about this side of this, so I don't want to get involved in that. But I was only excited, sir. With every character that came in, with every scene that was shot, I only kept getting more and more excited to a point where sometimes Sarang had to be like, maybe you should be a little less excited than this, because I'm a very emotional person, so I'm driven entirely by it. Enak and the passion to see this on screen is what drove me the entire time. So I didn't care about நம்ம எவ்வளோ நாள் ஷூட் பண்ணுறோம், எப்போ ஷூட் பண்ணுறோம், எங்கே ஷூட் பண்ணுறோம், சைக்ளோனில் ஷூட் பண்ணுறோமா, சைக்ளோனில் ஷூட் பண்ணல, கடைசியில் அது அவுட்புட்டாக நல்லா வருதுன்னா ஐம் 100% ஷூட் பண்ணிக்கலாம். ஆமாம்,
ஃபெங்கல் ஃபெங்கல்ல சார். காலைல நான் தூங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி விட்டு போகலான்னு சொல்லி கோவளம் பீச்சில் நான் போயிருப்பேன் சார் ஒரேடியா ஷூட்டிங்கே இல்லாமல். அதான் கீப் டெல்லிங் சாரங்க நம்ம படத்தோட போஸ்டரோட ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருந்திருக்கும் பக்கத்தில் அப்படின்னு. பட் ஐ எம் ஸோ when I look at that visual now, people ask him, how did you mimic a cyclone? Sarang, I didn't mimic it. We actually went and shot. And that response is what I think keeps cinema also alive. That feeling of seeing something exciting. Yeah. So I didn't feel that at any point of time, sir. And உங்களுக்கு? Sir, எனக்கு also very confusing, sir. Actually, now that we're talking about it, that whole goof up of I will not come and audition ஏன் வந்ததுன்னா, நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது நம்ம சுற்றி இருக்கிறவங்க சக்ஸஸாகவே பார்க்க மாட்டாங்க சார். ஒரு இருக்கிறவங்கன்னா நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி நான் சொல்கிறது நிறைய பேர் சார். இப்போ நம்மக்கிட்ட எனக்கு வந்துட்டு எனக்கு ஆக்டிங் பிடிக்கும் சார். ஸோ வேலை பண்ணுறதே ஒரு சக்ஸஸாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆரம்பித்தப்போ. சரி, ஒரு படம் பண்ணுறோம், அதுவே ஒரு சக்ஸஸ் தான், நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு. பட் நம்ம பண்ணும் பொழுது இந்த படம் ஓ யார் தெரியல, ஓகே குட் லக், மேபி I'll வாட்ச் இட், இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும்போது எத்தனை படங்கள் பண்ணாலுமே அது சக்ஸஸாகவே தோணலை சார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் எதுவுமே அச்சீவ் பண்ணலையோ, நம்ம எனர்ஜியெல்லாம் ராங்கான இடத்துல வைக்கிறோமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு எந்த டெசிஷன் எடுக்கணும்னு புரியல சார். ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, நான் பெரிய ப்ரொடக்ஷன் ஆனால் தான் பண்ணுவேன், இல்லை பெரிய ஹீரோ ஆனால் தான் நான் நடிப்பேன், ஏன்னா அப்போ தான் என்னை வந்து ஒரு சக்ஸஸாக பார்ப்பாங்க, என்னை வந்து ஒரு லீட் ஆக்ட்ரஸாக பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேஸில் இருந்தேன் சார். நான் முன்னாடியெல்லாம் கட்டை ட்ரஸ்ட் பண்ணுவோம். மை சிஸ்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆக்டர் சார். எங்கள் 2 பேருமே வி ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப். ஸோ எங்கள் 2 பேருக்குமே அப்படி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரு கதை நல்லா இருந்தால் பண்ணணும், அதுதான் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும். ஒரு பாயிண்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை என்னால் முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நான் பண்ணுவேன், ஏன்னா இந்த படம் ஓடினலான்னு எனக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா சார், நிறைய வாட்டி நீங்கள் எந்த ஹீரோவோட நடிச்சிங்கன்னு தான் கேட்டாங்க சார், நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னு கேட்கல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம எந்த ஃபேஸில் இருக்கோம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா, வேலை கிடைக்குமா இல்லையா, அது ஒரு ரொம்ப லோ ஆன ஃபேஸில் இருந்தேன் சார். அண்ட் ஆடிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டு இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறலை. ஸோ ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ. ஆரோமலை வந்தப்போ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா சார், இந்த ஹோல் நான் பண்ண ஓவர் ஆக்ஷனில் படம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினச்சேன், டு பி வெரி ஆனஸ்ட். அப்போ எனக்கு ஐ திங்க் யூனோ சுரேஷ் சந்திரா சார், அவர் கூட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது அவர் சொன்னார், Sarang is a very talented boy, ma. That's a brilliant story. And Kishen, that boy is so talented. They'll make a brilliant film. You're doing it, no? அங்கே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு சார். ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் டூயிங் இட். ஃபோன் எடுத்து ஐ கால் சாரங் அண்ட் ஐ செட், கேன் ஐ ப்ளீஸ் கம் அண்ட் டூ த லுக் டெஸ்ட், பிகாஸ் யூ டிடன்ட் டெல் மீ வாட் டேட், இஃப் யூ ரிமெம்பர். அண்ட் எனக்கு ரொம்ப அந்த ஃபோமோ ஆயிடுச்சு சார். ஐம் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங், ஐம் பீங் ஃபூலிஷ்ன்ற ஒரு ரியலைசேஷன் ஐ ஹேட் தென். படத்தில் ஒர்க் பண்ணும்போது கூட எனக்கு புரியல சார் வாட் ஐம் கோயிங் த்ரூ, பிகாஸ் இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் டு பிரிங் அஞ்சலி ஆன் டு த ஸ்க்ரீன் பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ். எனக்கு நான் ஹோம் சிக் ஆகிடுவேன், என்னால் முடியலன்னு தோணும். But I think I'm so grateful that I got that push. And today I feel like I made the right decision. In the padam feels more like a success than many things I've done before. Or more than many things, I feel like all the films I've done I loved, but they didn't get the reception I expected. It feels like Aaromaley is getting what I wish it would. So I think I'm in a much better phase now. And I promised myself I'll pick films if I like them and nothing else. So that's the plan. That's good. Actually, so I just want to add one thing, sir. Sorry. Sorry. So the headmaster. Sir, நான் படம் இன்னும் பார்க்கல. Sarang has called me multiple times saying, நீ வந்து படம் பாரு. I have not seen the film yet, sir. நேத்திக்கு நைட் வந்து DI ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு இருந்தோம். And you know Anirudh was sitting and we were putting down the premiere-க்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். அப்போது என்னமோ ஒன்று ஒர்க் பண்ணிருக்கும் போது I just heard something play and I just went and sat next to him and he was watching the climax of the film on his laptop. So I just saw the climax of the film, sir. நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 minutes ஒர்க் பண்ணி நான் கிளம்பிட்டேன். The entire car drive from Kodambakkam back, I didn't listen to anything. I've never not driven in silence. I drove in silence. I went, I laid down on the bed and I just smiled for like a good half an hour. To an extent my wife woke up and she's like, are you okay? Is something wrong? I just said, no, I feel happy. This is what I came for. I've had so many bad experiences before this, sir. And I came to Sarang, the first pitch deck of the film that Sarang and I worked on, I was not the hero of the film. It was somebody. So you were actually a writer? The writer of the film. Both of us worked on the film together. And Sarang looked at me and said, I think you should do it. And I did not take it seriously. Then Sarang believed in me this entire process. I got married while we were filming this thing. I missed so many things. Sarang keeps making fun saying honeymoon thalli vechittu vandu pannana, and I just felt like, you asked me, sir, I don't know how many films I'll do.
I don't know where I'm going to go, whether I'll have films like this done in the future. But I think everyone who loves cinema, they just want that one film where it just works. Yeah. I just went to sleep feeling like this was that one thing that worked. Sir. It was better than anything I could have ever imagined. And that, I don't know if I'll ever feel that again, but I'm happy that I could feel that at least once in my life. That is genuinely how I and I'm not surprised at all because a lot of people send screeners. No, it's like you or make you watch a film in a preview theater and all that. First timers and ஒரு தோணும் சரிப்பா ஒரு இன்டென்ஷனோட பண்ணியிருக்காங்கப்பா ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கப்பா பட் டு கைண்ட் ஆஃப் திஸ் டசன்ட் லுக் லைக் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யூ டோன்ட் லுக் லைக் none of you look like newcomers or whatever it is. It's like it looks so professional and அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ல லைக் ஒரு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரு அந்த டோனாலிட்டி பட் ஆஸ் அ டிரெக்டர் see how do you see the market today because again இவர் சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி it's like there is a certain perception that is we should start small then for example I've met directors who say things like அவங்க பார்த்து வந்து சார் லோகேஷ் பாருங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாநகரம் பண்ணாரு அப்புறம் கார்த்தி அவர் பார்த்தாரு தென் ஸ்கைடி பண்ணாரு தென் சம்திங் ஹி வென்ட் டு தி பிக் லீக் ஸோ தே ஆல் ஹாவ் அ சர்டன் எக்ஸாம்பிள் தட் தே ஃபாலோ ரைட் ஆர் தேல் சே but the GVM graph is something today not many people say. GVM himself told in a recent interview, not recent, maybe konja time back, that ஒரு பெரிய ஹீரோஸ் கிட்ட when you tell them that it's a romance script or a script involving romance, let's keep that a suspense here, they're not even interested in listening to it because they all want to do something action. How do you see that? Sir, I wouldn't agree with that. So first, with respect to the market also, with the actors I've acted, like who have acted in the film, they all have great sensibilities, sir. Like they all have great sensibilities of இது ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகும். லைக் இப்போ ஹர்ஷத்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவர் த்ரோ பண்ணார் சார். நிறைய விஷயங்கள் என்கிட்ட ரைட்டிங்லேயும் லைக் ஆஸ் மச் அஸ் கிஷன் வாஸ் இன்வால்வ்டு, பிரவீன், சித்து, லைக் கௌதம், டிஓபி, எவ்ரி ஒன் இன்வால்வ். ஹர்ஷத் வாஸ் ஆல்சோ இன்வால்வ் சார். ப்ரோ இதில் இந்த ஹியூமர் நான் போடுறேன், இதில் இந்த ஒரு ஜோக் போடுறேன் அப்படின்னோடனே எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லாருமே ஒர்க் ஆகும் சார். ஒர்க் ஆகிட்டா ஓகே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா தே ஆல் ஹேவ் கிரேட் சென்சிபிலிட்டி சார் ஆஃப் வாட் ஒர்க்ஸ் டுடே. லைக் இப்போது நான் வந்துட்டு ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது இப்போ அவர் வேறு ஒரு சென்சிபிலிட்டிஸில் நான் அவர்கிட்ட போயிட்டு சார் ஒரு ரொமான்ஸ் ஃபிலிம் பண்ணலாமா சார்னா அவர் அந்த சென்சிபிலிட்டிஸில் அவர் ரொமான்ஸ் ஃபிலிமா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் பண்ணுவேன் அப்படின்னு. பட் I wouldn't agree completely with Gautam sir because STR sir, like when he met me recently, when he watched the film and he spoke for a while, he's very keen on doing a romance film, sir. In fact, he mentioned one line which is like very close to my heart. He was like he was just talking about one scene again. Like he was like, இல்லடா அது நான் இதை பண்ணியிருந்தேன்னா நான் அது வேற ஒரு ஸ்பேஸில் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு he was telling. So he's seeing himself in the shoes now, sir. Like of a guy who's like 2 films old or 3 films old, he's seeing himself in the shoes now. I feel he's ready to do it, sir. I feel people இங்கே ஒரு மார்க்கெட் இங்கே ஒரு கும்பல் இருக்குல்ல சார், ரொமான்ஸ் ஃபிலிம் பண்ணக்கூடாது, ரொமான்ஸ் ஃபிலிம் இங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னு. அதை இந்த ஆரோமலை பிரேக் பண்ணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் நிறையாவே நடக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்குது சார். So fingers crossed, hopefully it breaks. Thank you all so much for the interview and the film. Thank you so much. Again, I really like the film and அது வந்து ஒரு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல, பட் I was because I was speaking to you before the thing interview I might have repeated myself. But என்னன்னா அந்த சில பேருக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வரும் ஒரு படம் எடுக்கும்போது, என்னடா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி இந்த சென்டர் பார்த்து ஏ சென்டரா, பி சென்டரா, சி அந்த மாதிரிலாம் ஒரு தாட் வந்துட்டு ஒரு இவங்களுக்காக ஒன்று இது பண்ணலாமா, அவங்களுக்காக ஒரு இது பண்ணலாமா, இவங்களுக்காக ஒரு காமெடி வைக்கலாமா, அதெல்லாம் இருக்குது. பட் எல்லாமே அதே மீட்டரில் அதே டோனாலிட்டியில் இருக்கிறது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ all the very best to Kishen, Sarang and Shivathmika, and I hope this film does very well and does lovely things for you guys. Thank you. Thank you so much. Thank you so much. Thanks a lot. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.